அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேபிஷ் வெறிது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், பாஜக, டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. 20 வருடங்கள் கழித்து தேமுதிக பிரேமலதா பொதுச் செயலாளர் வந்து இன்னைக்கு டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பயங்கர ஷாக்கு எல்லாத்துக்குமே. அதை பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை ஏர்போர்ட் நினைக்கிறேன், அங்கே வந்துட்டு திருச்சி மதுரைன்னு தெரியல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி நம்முடைய சிவா எம்பி, அவங்க நம்ம முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரி அண்ணன் சீமான், அண்ணன் தொல் திருமாவளவன், இவங்க 4 பேர் ஒன்றா சந்திச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. பார்க்குறப்ப நமக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு அரசியல் பரம்பரை சார்ந்தவன். எனக்கு தெரியும் இந்த அரசியல் எப்படி தான் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பார்க்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அது வந்து தேர்தலை முன்னிட்டு எல்லா கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து வியூஸ் நிறைய போகுது. அதில் அதர்ம மனோஜ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் ரெகுலராக வந்துட்டு நாம் தமிழர் கட்சி அடிக்கிறது. அவருடைய பர்சனல் வாழ்க்கையில இழுத்து சமூக வலைத்தளங்களில் அசிங்கப்படுத்தி அண்ணன் சீமானை வந்து செருப்பால் அடித்து 50,000 ரூபாய் நான் தரேன்னு சொல்லி அந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மேலே கொலைவெறியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அதர்மம் மனோஜ் அப்படின்றது எல்லாத்தையுமே நல்லாவே தெரியும். அவர் வந்து டிஎம்கேவுடைய கொத்தடிமை. அதாவது 200 ரூபாய் இல்லைங்க, 20 ரூபா கொடுத்தாலே போதும், அவரெல்லாம் வந்து அறிவாலயத்தை கழிவிடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மனோஜ், அதர்ம மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க. பட் வந்து சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள் தான் இது. நான் நேரடியாக அவர்கிட்ட பேசுறது கிடையாது. அப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு சகோதரர் பேசுறாரு, பெரியார் பற்றி பேசுறாரு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அதர்மம் மனோஜ் வந்து செருப்பு எடுத்து வீசுறாரு. அது வீசும் பொழுது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் மேல படல, நாஞ்சில் சம்பத் சார் இருக்காரு, அவரு மேல செருப்பு பட்டுருச்சு. பக்கத்துல வன்னியரசு சார் இருக்காரு, இன்னொரு மேடம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 6 பேர் கொண்ட அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா செருப்பு தூக்கி வீசிட்டாங்க. பயங்கரமான சண்டை. அதாவது எனக்கு ஒண்ணு விளங்கலைங்க. மறைந்து போன தலைவர்கள் எல்லாம் இழுத்து இப்ப அதை வச்சு சண்டை போடுறாங்க. ஐயா முத்துராமலிங்க தேவனா இழுக்கிறாங்க, ஐயா காமராஜரை இழுக்கிறாங்க, ஐயா பெரியாரை இழுக்கிறாங்க. அதே மாதிரி மறைந்து போன நம்முடைய முப்பாட்டன் பாரதியை வந்து இழுக்கிறாங்க. இப்படி மறைந்து போன தலைவர்கள் எல்லாம் இப்போ கொண்டு வந்து அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு ஆரோக்கியமாக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மறைந்து போன தலைவர்களை எடுத்துக்கிட்டு பெரியார் அதை சொன்னா இதை சொன்னா இவங்க பேச, பெரியார் தமிழ் மொழியை வந்து அவமானப்படுத்துறாரு அப்படின்னு இவங்க பேச, உண்மைதான் 100% 1000 மடங்கு பெரியாரை வந்து தமிழ் மொழியை அசிங்கப்படுத்தினாரு, அவமானப்படுத்தினார். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேங்க. கலைஞரையும் அறிஞர் அண்ணாதுரையும் வந்து அவர் கூப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தை சொல்லி தான் கூப்பிடுவார். நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1960 நாங்கள் அரசியல் இருக்கிறோம். பெரியார் அண்ணாவோட பயணம் பண்ண குடும்பம் தான் நம்ம குடும்பம். முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடும்பம் தான். ஆனால் கட்சியோட எனக்கு வந்து ஈடுபாடு இல்லை. அவங்க பண்ற அராஜகத்தில் எனக்கு ஈடுபாடு இல்லை, வன்முறையில் எனக்கு ஈடுபாடு இல்லை, அவங்க அடிக்கக்கூடிய கொள்ளைகளில் எனக்கு ஈடுபாடு இல்லை. அதனால நான் விலகி வந்துட்டேன். திமுக விட்டு நான் விலகி வந்துட்டேன். அதனால எனக்கு அரசியல் பற்றி நல்லாவே தெரியுங்க. அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களுமே, பெரியார் குறித்து பேசக்கூடிய அனைத்து விடயங்களுமே 1000 மடங்கு உண்மையான விஷயம் தான். அண்ணன் வந்து தவறுதெல்லாம் எதுவுமே சொல்லலை, அவங்களே எடுத்துக்கூட்டி எதுவும் சொல்லவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரியார் புத்தகத்தில் என்ன எழுதி வச்சாரோ, அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணாரோ அதைத்தான் அண்ணன் சீமான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் சீமான் மேடை பேச்சாளராக இருக்கும் பொழுது, கட்சி சார்ந்த டிஎம்கே கட்சி சார்ந்து இயங்கும் பொழுது பெரியார் குறித்து தான் பேசினாங்க. அதில் தான் அவங்களுக்கு வருமானம் வந்தது. இது எல்லாருமே நல்லா தெரியும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பெரியாருடைய அந்த நூல்கள் எல்லாம் படித்து தெரிந்த பிறகு பெரியார் என்னென்ன செய்தார் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு என்பது அண்ணன் சீமானுக்கு தெரிய வருது. அப்பதான் வந்து அவங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செருப்பத்துக்கு வீசுற அளவுக்கு வந்துருச்சு. அதாவது அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா நீங்களும் அந்த கருத்தை முன்வைங்க. உங்களோட கருத்து என்னன்னா நீங்க முன்வைங்க. அதை விட்டுட்டு வன்முறையில இறங்குறது, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை இழுத்து பேசுறது, அண்ணன் சீமான் குறித்தும் நடிகர் விஜயலட்சுமி குறித்தும் அந்த வழக்கு என்பது எப்பவும் நீதிமன்றத்தில் முடிச்சு வச்சுட்டாங்க. அதை அந்த நிகழ்ச்சியில வன்னியரசு சார் வந்து பேசுறாரு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து நாம் தமிழர் கட்சி பேசலாமான்னு கேட்கிறாரு. எனக்கு இதுவே வந்து விளங்கலை. நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கை மறுபடியும் வந்து அண்ணன் வன்னியரசு கையில் எடுக்கிறாங்கன்னா நீதிமன்றத்தை அவமதிப்பதாக இது உள்ளது. நிச்சயமாக அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நம்ம தொடுக்கலாம். இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்கு. என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் கவிதா அப்படின்ற ஒரு லேடியை வந்து ஏமாத்திட்டாங்க. அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போனாங்க. திருமணம் பண்றதா
திருமணம் பண்ணுறதா வாக்கு கொடுத்து அவங்க கூட ஒன்றா இருந்து அதுக்கு பிறகு திருமணம் பண்ணாமல் ஏமாற்றிட்டாங்க. இதுதான் வழக்கு. அந்த லேடி வந்து கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் அது பரபரப்பாக போச்சு. அதற்கு மீடியேட்டராக ஒரு மாமா வேலை பார்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் வன்னியரசுன்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் சொல்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ வெளியிட்டாங்க. அந்த வீடியோ இப்போ வைரலாக போயிட்டு திங்க் பண்ணி பாருங்களேன். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு மறுபக்கம் இருக்குதுங்க. அந்த மறுபக்கத்தை நம்ம தோண்டவே கூடாது. அரசியல் தலைவர்கள் அதற்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. அவங்களுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குது. அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை எடுத்து பேசணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. நீங்க தர்க்கம் பண்ணணும் அப்படின்னா கருத்தியல் ரீதியாக தர்க்கம் பண்ணுங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? அண்ணன் வன்னியரசு அண்ணன் சீமான் குறித்து தனிப்பட்ட விஷயத்தை அந்த மேடைகள்ல பேச போய் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல அண்ணன் திருமாவும் கவிதாவும் இருந்த அந்த ஒன்னாவது அந்த வீடியோ வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. அப்ப அண்ணன் திருமாவை யார் அசிங்கப்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா கூடவே இருக்கிற செவ்வாழையான அண்ணன் வன்னியரசு அசிங்கப்படுத்திட்டாப்ல, பர்சனல் வாழ்க்கை இழுத்து பேசிட்டாப்ல, மண்ணாக்கப்படுத்தி எச்சு துப்புனா நம்ம மேலதான் வலுன்றது அண்ணன் வன்னியரசுக்கு தெரியல போல தெரியுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க உடன்பிறப்புல என்ன பேசுறாங்கன்னா அண்ணன் திருமாவளவன் வந்துட்டு காமராஜர் ஐயா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாராம், திருமணமே முடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு பெருமையா பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல கவிதாவும் அண்ணன் திருமாவும் இருந்த இந்த வீடியோ வந்து வெளியில வந்துருச்சு. அதுல மாமா வேலை பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சமாதானப்படுத்துறது கவிதாவை யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் வன்னியரசு தான் அந்த வேலை செஞ்சிருக்காப்புல. இப்ப அந்த வீடியோ வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. ஆக மறைந்த ஐயா காமராஜருடைய தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவை பொது இடங்கள்ல ரொம்ப 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 கொச்சியா அசிங்கப்படுத்திட்டாரு நம்ம அண்ணன் வன்னியரசு. அந்த வீடியோ வெளியில வந்துட்டு சின்ன குழந்தைங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குது. இப்ப தலித் கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய தலித் தலைவரை யார் அசிங்கப்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் வன்னியரசு தான் அசிங்கப்படுத்திட்டாரு. அதனால நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டலாம் இனிமே நீங்க பேசாதீங்க. நீங்களும் உங்க அசிங்கப்படுத்துகிறீங்க. உங்க தலைவருடைய பர்சனல் வாழ்க்கை நீங்க தான் தெருவில் தேரை இழுத்து விட்ட மாதிரி இழுத்து விட்டுட்டீங்க. அது இப்ப நாரிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அரசியல் கட்சியில் உள்ள தலைவனை பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் பொதுவெளிக்கு வந்துச்சுன்னா கூவத்தோட நான் வந்து அண்ணன் வன்னியரசை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிங்க கருத்துக்கு வந்து கருத்தை முன்வைக்கிறதே கிடையாது. ஒன்று சாதி இழுத்துறது, பிசிஆர் ஆக்டை கொண்டு வந்துடுறது, இல்லை அப்படின்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இழுத்து பேசுறது. இதுதான் நீங்கள் கட்சி வளர்த்த லட்சணமான எனக்கு புரியல. அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாங்கன்னா 40 வருடங்களாக நான் அரசியல் வகுப்பு உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் இன்னைக்கு வந்த நடிகர் பின்னாடி போறீங்க அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. அப்போ நான் கற்றுக் கொடுத்ததுக்கு என்னங்க அர்த்தம் இருக்குன்னு கேட்குறாரு. ஆனால் கூடவே இருக்கக்கூடிய செவ்வாழை அண்ணன் வன்னியரசை பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலுமே எல்லா மேடைகளிலுமே நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பர்சனல் வாழ்க்கை எழுத்து பேசுறாரு, சாதி எழுத்து பேசுறாரு. போற போக்க பார்த்தா இந்த பிசிஆர் ஆக்டை வந்து தடை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தமிழ் சமுதாயத்தில் மற்ற சாதிகள்லாம் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு சாதி கலவரத்தை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து உருவாக்குறாங்க, அண்ணன் வன்னியரசு உருவாக்குறாரு. கண்டிப்பாக அண்ணன் திரும்ப வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். அரசியல் ரீதியான தர்க்கத்தை நீங்க போகும்பொழுது அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைங்க. ஆமாங்க, டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணன் சீமான் மட்டும் இல்லை, அவங்க கட்சி மட்டும் இல்லை, நானும் சொல்றேன். அப்ப என்னோட பர்சனல் வாழ்க்கை எடுத்து அண்ணன் வன்னியரசு பேசுவாப்லையா? எனக்கு புரியலை. எனக்கு இது யாருமே கேட்கக்கூடாதா? ஆளுங்கட்சி யாருங்க? யாருக்குங்க நாங்க ஓட் பண்ணிப்போம்? யாருக்கு வரி கட்டிட்டு இருக்கிறோம்? ஏன் நாங்க கேட்காம வேற யாரு கேட்பாங்க? ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து கேரளால இருந்து வந்து உங்களை கேட்பாங்களா? இவங்க இந்த மாதிரி செருப்பு தூக்கி வீசிட்டு கொலவெறி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறப்ப அந்த கட்சியோட தலைவர்கள் மதுரை ஏர்போர்ட்ல ஒன்னா சந்திச்சு புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க. 4 பேருமே 4 கட்சியை சார்ந்தவங்க, 4 பேருமே வந்து விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியவங்க தான். ஆனால் ஒன்றாக சந்தித்து புகைப்படம் எடுத்து அதை சந்தோஷமாக சோசியல் மீடியால பதிவிடுறாங்க. அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் ரீதியாக கொள்கைகளை முன்வைக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு நட்பு இருக்குது. டிபேட்ல கலந்துக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்க, இறங்கி போகும்போது ஒன்னா டீ குடிச்சுட்டு தான் போவாங்க. ஆனா தொண்டர்கள் பாருங்க, செருப்பு தூக்கி வீசுறது, கட்டை தூக்கி வீசுறது, நாற்காலி தூக்கி வீசுறது, இவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அரசியல் கட்சி நடத்தக்கூடிய அந்த தலைவன் என்பவன் ரொம்ப அழகா காயை நகர்த்தி போயிட்டே இருக்கிறான். இது இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அது வழங்கலை. ஒட்டு மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகப்பெரிய ஏமாளி கூட்டம். இதனாலதான் நாம சொல்றோம் பெரியாரை குறித்து பேசினா மட்டும் போதாது, பகுத்தறிவு வேணும்னு நம்ம சொல்றோம். பெரியார் உண்மையிலே தமிழ் மொழியை வந்து அவமானப்படுத்தினாரு, அசிங்கப்படுத்தினாரு. தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தை அசிங்கப்படுத்தினாரு. பறச்சிகள் ஜாக்கெட் போட்டதுனால துணிவலை ஏறி போச்சுன்னு சொன்னாரு. எல்லாமே அவர் பேசினாரு. அவர் கன்னட ராமசாமி நாயக்கர், அவர் எல்லாமே பேசினாரு. அவர் பேசுறதெல்லாம் உண்மைதான். அதைத்தான் அண்ணன் சீமான் வந்து நீங்க பொது வெளியில பேசுறாங்க. என்னமோ அண்ணன் சீமானே வந்து இதை உருவாக்கி பேசுற மாதிரி செருப்பு தூக்கி வீசுறாங்க. அண்ணன் சீமான செருப்பால் அடிச்சு 50,000 ரூபாவாம். இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு நமக்கு புரியல. எவ்வளவு தவறான விஷயம், எவ்வளவு வன்மை இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான அராஜகத்தில் ஈடுபடாது. நான் நல்லா பார்த்துருக்கேன், அவங்களோட களத்தில் பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் டிஎம்கே சொல்லவே தேவையில்லை. ரவுடி கட்சின்னா அது டிஎம்கே தான். அதனால தான் அந்த மனோஜ் வந்து டிஎம்கேக்கு கூஜா தூக்குற ஆளு, செருப்பை தூக்கி வீசிருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா டைரக்டா நாஞ்சில் சம்பத் மேலே விழுந்துருச்சு. நாஞ்சில் சம்பத் 6 வருட காலங்களில் அறிவாலயத்தில் விளக்கு பிடிச்சவர், அவரு மேலே கொண்டு போய் செருப்பை வீசிட்டாங்க. உலகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் என்பது நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயமே கிடையாது. அது வேற. அரசியல் தாய் நகர்த்தல் என்பது வேறு. அதனால நீங்க வந்து உங்க கட்சி தலைவனுக்காக நீங்க களத்துல வந்து வெட்டி குத்திட்டு சாவாதீங்க. நீங்க இங்க டீ குடிச்சாலும் உங்க தலைவன் வந்து உங்களை காப்பாற்ற போறது கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி வன்முறை தூண்டுற மாதிரி பொது இடங்கள்ல நடக்கிறத தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிக்கணும். இது முற்றிலும் தவறான விஷயம். இது அதே மாதிரி சேட்டலைட் சேனல்ல தான் இப்படி பஞ்சாயத்தை நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல்லாம் சும்மா இருக்கிறது இல்லை. 4-5 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்தை பண்ணி அங்க வந்து கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே பெரியார் தான் அங்கே பண்ணாரு அப்படின்னு சொன்னால், பெரியாருக்கு முன்னாடி எத்தனையோ போராளிகள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் மறைச்சி இன்னைக்கு பெரியாரோட வரலாறு தான் நிற்குது. எப்படி காந்தியை வரலாறு ஆக்கினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பெரியார் வரலாறு ஆக்கிட்டாங்க. அதுவும் அரசியல் தான். நம்முடைய சட்ட திருத்தம் இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்குல்ல, அதை வந்து 7 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைச்சதா சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரோட வரலாறு தான் இருக்குது. அந்த குழுவில் யார் பங்கெடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே இங்கே அரசியல் தான். இந்த மாதிரி பொது இடங்கள்ல வன்முறை தூண்டுற மாதிரி எந்த கட்சி நடந்தாலுமே அது வந்து கண்டிக்கத்தக்கது. அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுங்களா? களத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எது தெரியுங்களா? தனிப்பட்ட வாழ்க்கை எழுத்து பேசுறது, கேரக்டர் பத்தி பேசுறது, ட்ரெஸ் கோட் பத்தி பேசுறது, அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தை உண்டு பண்ணிடுறது. இவ்வளவுதான் டிஎம்கேக்கு தெரியும். கருத்தை முன்வைக்கிறதுக்கு டிஎம்கேக்கு தில்லு இல்லை, திராணி இல்லை. அதை பேச அவங்களுக்கு தெரியாது. இத்தனை வருடங்களா டிஎம்கே இப்படிதான் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் சமீபத்தில் அந்த செருப்பு வீசின நிகழ்ச்சி. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.